மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களின் நடிப்பை பற்றியும் அவர் போடும் உடைகளை பற்றியும் கிண்டல் செய்யும் பலருக்கு அவரின் சாதனைகளை பற்றி தெரியாது. மக்கள் நாயகன் ராமராஜனின் சாதனைகளை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்த 43 திரைப்படங்களில் தனி கதாநாயகனாக நடித்திருக்கிறார். எந்த திரைப்படத்திலும் இரண்டாம் கதாநாயகனாக நடித்ததே இல்லை. மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் 40 திரைப்படங்களில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரே நாயகன் இவர் மட்டுமே. இது நடந்தது கரகாட்டக்காரன் என்ற வெற்றி திரைப்படத்திற்கு பிறகு. 1989 ஆண்டு முதல் 1992 ஆண்டு வரை கால் ஷீட் ஃபுல் என 3 வருடத்திற்கு புக் செய்யப்பட்ட ஒரே ஹீரோ மக்கள் நாயகன் ராமராஜன் மட்டுமே. கமலை விட கௌதமியுடன் அதிகமாக சேர்ந்து நடித்த ஹீரோ மக்கள் நாயகன் ராமராஜன் 6 திரைப்படங்களில். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டுமே நடித்திருந்தாலும் ராமராஜனை எல்லோருக்கும் தெரியும். 1990 ஆண்டுகளில் 6.6% ரசிகர்களை பெற்றிருந்த தமிழ்நாட்டு ஹீரோ மக்கள் நாயகன் ராமராஜன் மட்டுமே. ஒரு வருடம் தொடர்ந்து தானாக ஓடிய கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் நாயகன் ராமராஜன். மக்கள் நாயகன் ராமராஜனே சொந்தமாக 4 திரைப்படத்தினை இயக்கியது யாருக்கும் தெரிய அவ்வளவாக வாய்ப்பில்லை. மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஒரு எம்பியாக மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கதை பலருக்கும் தெரியாது. சினிமா வாய்ப்பு இல்லாத நாட்களில் தனது உடையை அயன் பண்ண சென்ற மேனேஜரை பார்த்த கடைக்காரர் யார் என்று கூட தெரியாமல் இது என்ன ராமராஜன் சட்டையா என்று கேட்டாராம். அந்த அளவுக்கு ராமராஜனின் சட்டைகள் மக்களிடையே பிரபலம். மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களால் எந்த ஒரு புரொடியூசருக்கும் நஷ்டம் ஏற்பட்டது கிடையாது. என்ன செய்வது, சமூக வலைதளங்களின் இலவச கணக்குகளை கையில் வைத்துக் கொண்டு கண்டமேனிக்கு இவரை கிண்டல் மட்டுமே செய்ய பழகி கொண்டு விட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் மது அருந்தும் காட்சியில் எப்படி நடிக்க மாட்டாரோ அப்படியே மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களும் இதுவரை திரையில் மது அருந்தும் காட்சியில் நடித்ததே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.